ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை கீழே போட்டார்கள். அப்போது அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை முத்தமிட்டு அழுதார்கள். அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்தை அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை, அந்த நுபுவத்தை, அந்த முத்திரையை பார்க்க வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நபி செய்தாரு. அதை முத்தமிட்டு அழுத வரலாறு முத்தகீன் இருக்குது. வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس إلى آخر الآية. சூரத்துல் பக்ரா 253வது வசனத்தின் விளக்கம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் 253வது வசனத்தின் 8 விஷயங்களில் ஒன்றை விரிவாக பார்த்தோம். 2வது விஷயத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம். முதலாவது அம்சத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது தில்கர் ருசுல் என்றால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களுமா, அல்லது அல் குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்கள் மட்டுமா போன்ற விவரங்களை சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நபிமார்களின் மொத்த எண்ணிக்கை, அவர்களில் ரசூல்மார்களின் எண்ணிக்கை, அவர்களில் நபிமார்களை விட ரசூல்மார்கள் அந்தஸ்தில் கூடியவர்கள், ரசூல்மார்களிலும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 பேர் அந்தஸ்தில் கூடியவர்கள், அவர்களிலும் இருவர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்திலே கூடியவர்கள், அவர்கள் இருவரிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்தில் கூடியவர்கள் என்ற விளக்கங்களை சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரும் ஒரே அந்தஸ்து தான். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களில் எவருக்கு இடையிலேயும் நாங்கள் பிரிவினை காட்ட மாட்டோம். எல்லா நபிமார்களும் ஒரே அந்தஸ்து தான். ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டது போல ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அவர்களில் சிலரை விட நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய ரைட், இதில் எங்கள் கையறிக்கையில். இவ்வாறு சொல்வதன் மூலம் சிறப்பாக்கப்பட்ட நபி மேலானவர், சிறப்பு குறைந்த நபி குறைந்த தரமுடையவர் என்ற அர்த்தம் இல்லை. எல்லா நபிமார்களும் ஒரே அந்தஸ்து தான். ஆனால் சில விசேஷங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களுக்கு கொடுத்து அவர் அந்தஸ்து உயர்த்தியிருக்கிறான். அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வினால் நுபுவத்தை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள். இந்த வகையில் எல்லாரும் ஒரே அந்தஸ்து தான்.
இதனால தான் சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கும் யூதனுக்கும் இடையில கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அடிதடியில் முடிந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க என்ன மற்றவங்களை விட சிறந்தவன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு. உண்மையிலே அவங்க சிறந்தவங்க தான், சந்தேகம் இல்லை. இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு நபி சிறந்தவர் சொல்லும் போது மற்றவர் தாழ்ந்தவன் அர்த்தம் வந்துடக்கூடாது. இதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி இல்லாம சில நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்வது போல ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், சிலரை சிலரை விட அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை அவர் சொல்வதாக இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை. இஹ்பார் வேற, ஒரு நபியின் அந்தஸ்தை சொல்றது வேற, இன்னொரு நபியின் அந்தஸ்தை குறைத்து பேசுவது வேற. அந்த இரண்டு பேருக்கு இடையில் நடந்த பிரச்சனையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, அவர்கள் நபியை அனுப்பிய இறைவன் மீது சத்தியம் செய்கிறார் யூதன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிமை பொறுத்தவரை அவருக்கு கோபம் வருது. மூசாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உயர்த்தி விட்டார் என்று அடித்து விடுகின்றார். இப்படிதான் பிரச்சனை வரும் என்று சொன்னால் இந்த தஃதீல் சிறப்புத்தன்மை பொருந்தாதே. மாறாக அல்லாஹு தஆலா சொல்வது போல ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், சில நபிமார்களை விட சில நபிமார்களை நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று இஹ்பாராக ஒரு செய்தியாக சொல்வதாக இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. இது முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு நபியையும் நாங்கள் குறைத்து பேசுவது கூடாதே, தரக்குறைவாக கதைப்பது கூடாதே. ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இதுதான். இல்லாட்டி யூதர்கள் நசாராக்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில வித்தியாசம் இதுதான். நாங்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லாருமே புனிதமானவர்கள், தூயவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் யூதர்கள் நசாராக்கள் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றார்கள். அதனால தான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நாங்கள் எல்லா நபிமார்களுக்கும் உரிய அந்தஸ்தை கொடுப்போம். நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய விவாத மேடைகளில் இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. இதை பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் இஸ்லாத்தின்பால் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் கிறிஸ்தவர் நம்பக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பலனா முஸ்லிம் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முஸ்லீம் இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பலாமே கிறிஸ்தவனா இருக்கலாம். பார்த்துங்க, வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால ரப்புல் ஆலமீன் அவன் தெரிவு செய்த எந்த ஒரு நபியையும் நாங்கள் தரக்குறைவாக பேசுவது தவறு. அவர்கள் அனைவரையும் ஈமான் கொள்வது, ஏற்றுக்கொள்வது எங்களுடைய கடமை. அதிலும் குறிப்பாக அல் குர்ஆனிலே பேர் சொல்லப்பட்ட 25 பேரையும் அவருடைய வரலாறு தெரிந்து நம்புவது எங்களுடைய கடமை. இதை நாங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ள வேணும். இதை விலகி கொண்டால்தான் இப்ப நாங்கள் சொல்ல போற விஷயத்துக்கு இது இஹ்பாரா தான் சொல்லப்படுது. அப்படின்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த நபி ரசூல் யாருன்னு சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்தஸ்து. இதனால மற்ற நபிமார்கள் தரம் குறைந்தவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை, சிறப்பை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேமே அல்லாமல் மற்ற நபிமார்களை தரக்குறைவாக பேசுவதற்காக சொல்லவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம். உலகத்திலேயே மிகச்சிறந்த ரசூல், மிகச்சிறந்த நபி, மிகச்சிறந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்கான நியாயமான பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பிட்ட சில காரணங்களை இங்கே தொகுத்து எடுத்திருக்கின்றேன் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக. முதலாவதாக அவர்கள் சிறப்பு பெறுவதற்கான முதலாவது காரணம்,
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பிய அத்தனை நபிமார்களிடத்திலும் ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறான், ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறான். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து உங்கள் மத்தியிலே ஒரு தூதர் வந்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வந்தால் அவரை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்வோம் என்று உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறாங்க எல்லா நபிமார்களும். இந்த ஒப்பந்தம் வேறு எந்த ஒரு நபிக்கும் நடக்கவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரையில ஏழை நபிமாருடைய காலத்தில் வந்தால், அப்படி வரல வார்த்தைக்கான வாய்ப்பும் இல்லை, வந்தால் அல்லாஹ் சொல்றான், வைது அஹதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மஹ் ثم جاءكم رسول مصدقا لما بين يديكم. உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவாறு ரசூல் வந்தால் லதுமினுன்ன பிஹி, அவரை ஈமான் கொள்ள வேண்டும், வல தன்சுருன்னஹு, அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களிடத்திலும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால், கால அக்ரர்தும், இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? வஅஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி, எனது வாக்குறுதியை நீங்கள் உங்களுடைய உறுதிப்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்களா? காலு அக்ரர்னா, அத்தனை நபிமார்களும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ்வுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சும்மா விடல, கால அல்லாஹ் சொல்றான், ஃபஷ்ஹது, இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த செய்திக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். வஹன மஅக்கும் மினஷாஹிதீன், நானும் உங்களில் சாட்சியாளனாக இருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் மூலம் எந்த ஒரு நபிக்குமே இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அது என்ன? அவர்கள் மற்ற நபிமார்களுடைய காலத்தில் தூதராக வந்தால் அவரை விசுவாசம் கொண்டு உதவி செய்வது அவருடைய கடமை. இதை ஹதீஸ்ல தெளிவா பார்க்கலாம். நாங்க அஹ்மத் இப்னு அபு ஷைபா, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் கொஞ்சம், அதாவது ஒரு உறுதியான ஒரு மனுஷன், எப்போதும் சத்தியத்துக்கு வந்த பிறகு சத்தியத்தில் உறுதியாக இருந்தவர். ஒரு நாள் ஒரு யூதரிடத்திலிருந்து கிடைத்த தௌராத்துடைய வேதத்திலிருந்து சில பக்கங்கள் சஃபாத் எடுத்து வாசி கொண்டிருக்கிறாங்க. அதனால ஈர்க்கப்பட்டவர்களாக தென்படுறாங்க. அப்ப ரசூல்லா கண்டுட்டாங்க. ரசூல்லா இருக்கிற மாஹாதா. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யூதன் அவருடைய வேத புத்தகத்திலிருந்து தௌராத்திலிருந்து தந்த சில பக்கங்கள் நான் வாசி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. ரசூல் கடுமையான வார்த்தையை பாய்க்கிறாங்க. நான் இருக்கும் போதே நீங்கள் இப்படி நடந்து கொள்கின்றீர்களா என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையை பாய்க்கிறாங்க. பாய்ச்சி போட்டு சொல்றாங்க, வல்லதி பஅஸனி பில் ஹக், இந்த ரிவாயத்தில் வல்லதி நஃப்ஸி பியதி, என்னை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன மூசா கான ஹய்யன் லமா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ, இன்று மூசா ஹயாத்தோடு இருப்பாரேயானால் அவர் என்னை பின்துயர்வை தவிர வேற வழி இல்லை அவருக்கு. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தரக்குறைவா பேசுறதுக்காக சொல்லல, இது அல்லாஹ்வுடைய நியதி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் ஹயாத்தோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய தௌராத் வேதத்தை போதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுடைய வேதமாகிய அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி செய்வராகத்தான் இருக்க வேண்டும்
என்ற உடன்படிக்கை அடிப்படையிலே அவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்தி நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், இறுதி நாள் நெருங்கும் போது ஏற்படக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வருகை. நாங்கள் எல்லாரும் நம்புறோம் அதை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வினால் அனுப்பப்படுவார்கள். அவங்க இப்ப அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்காங்க. அது எப்படி இருக்காங்க அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்லை. அவங்கள படைத்ததே அல்லாஹ் ஒரு அற்புதமாக, தகப்பன் இல்லாமல் தாயை கொண்டு மட்டும் படைத்தான் அல்லாஹு தாலா. அவர்களை கொண்டு இறந்தவரை உயிர்ப்பித்தான் அல்லாஹு தாலா. நிறைய அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு அற்பமான விஷயம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இறுதி நாளின் அடையாளமாக வருவார்கள் இந்த பூமிக்கு. திமஷ்கில் இருக்கக்கூடிய மனாரத்துல் பைதா, வெண்மையான மனாராவில் அவங்க இறங்குவாங்க. 2 மலக்குடைய இறக்கையில் சுமத்தப்பட்டவர்களாக அவர்கள் இறங்குவார்கள் பூமிக்கு. இறங்கி வந்தால் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்வது போல இஞ்சில் வேதத்தை போதிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு, கிறிஸ்துவ மார்க்கத்தை மக்களுக்கு உபதேசம் செய்ய மாட்டாங்க. மாறாக உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியாவை தான் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்பது இங்கே சஹீஹான ஹதீஸுகளிலே நிறுவப்பட்ட விஷயம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவங்களோட மார்க்கத்தை போதிக்கலாம். ஏண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பார்க்கலாம். நாங்க அதே முன்னாத்தான் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையோட ரிசாலத்தை முற்று பெற்று விட்டது. வேதங்கள் முழுமை அடைந்து விட்டன. குர்ஆனுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை வேதங்களும் செயலிழந்து விட்டன. அல் குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்துக்கு செயல்படுத்தக்கூடிய வேதமாக இருக்கின்றது. அதனால இந்த உடன்படிக்கை, அல்லாஹ் நபிமார்களோடு செய்த உடன்படிக்கை மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு நபிக்கும் செய்யாத உடன்படிக்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இது ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் மேராஜ், இஸ்ரா மேராஜ் என்ற ஒரு பயணம், அற்புதமான பயணம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த இஸ்ரா மேராஜ் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பேசுவோம். இப்போ சுருக்கமா இந்த மேராஜ், இஸ்ரா மேராஜ் என்ற பயணம் உலக வரலாற்றில் ஒரு அற்புதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மக்காவுடைய பக்கத்தில் இருந்த வீட்டில், உம்மஹானி என்ற வீட்டில் இறந்த நேரத்தில் அவருடைய சாட்சியில் பெரியம்மா நினைக்கிறான், இறந்த நேரத்தில் அவங்களை அழைத்து சென்று நெஞ்சை பிளந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றி ஜம்சம் என்ற தண்ணீரை கொண்டு கழுவி திரும்பவும் இருந்தபடியை செய்துவிட்டு புராக் என்ற வாகனத்திலே மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அழைச்சிட்டு போறாங்க. இது கற்பனை பண்ண முடியாத விஷயம். இது மக்காவிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் வரைக்கும் புராக் என்ற வாகனத்தில் கூட்டிட்டு போறாங்க. அது நீண்ட வரலாறு, மிக சுருக்கமாக சொல்றார். ஆனால் கற்பனை கெட்டாத விஷயம். புராக் என்பது ஒரு வாகனம் அல்ல, அது ஒரு பிராணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பல சிறப்பு சிபத்துகளை சொல்றாங்க. அப்ப அந்த மிருகத்தின் மீது உட்கார்ந்து ரசூல்லா வானத்தில் பறந்து போறாங்கன்னு சொன்னா இது அற்புதம். போகும்போது சில விஷயங்கள் ரசூலா காண்றாங்க. அது பின்னால் அவர்கள் பயணம் போனார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக அமைந்தது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக விரிவாக பேசணும் ஒரு காலத்தில். இப்ப தேவைன்னு சொன்னால், இப்ப மக்காலேருந்து பைத்துல் மக்திஸ் போயிட்டாங்க. போன போது
அத்தனை நபிமார்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு முன்னால காட்சி அளிக்க செய்தான். உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் அவர்களுக்கு முன்னால காட்சி அளிக்க செய்தான். அவர் அனைவரையும் சஃபிலே நிறுத்தி அவர் அனைவர்களுக்கும் இமாமாக நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். இது பைத்துல் மக்திஸ் நடந்தது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகத் ராயிதுனி ஃபில் ஹிஜ்ர். ஹிஜ்ர் இஸ்மாயில் மக்காவுல காபாவுல இந்த வட்டமான ஒரு பகுதி இருக்கும், திறந்த பகுதி, அதுக்கு தாண்டது ஹிஜ்ர் இஸ்மாயில் போட்டு. அதாவது காபாவுடைய உண்மையான அஸ்திவாரம் அதுதான். குறைஷி காபிர்கள் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் பருவமாக இருக்கிற நேரத்தில் காபாவை சிதைந்திருந்த காபாவை உடைத்து புறன்மாரம் செய்கிறாங்க. செய்கிற நேரத்தில் பாருங்க, காபிர்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் கூட, இந்த புனிதமான காபாவில் எந்த ஒரு ஹராமான பொருளும் சேர்ந்துடக்கூடாது, எந்த ஒரு ஹராமான பணமும் சம்பந்தப்பட்டக்கூடாது என்ற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அப்ப ஹலாலான பணத்தை திரட்டி காபாவை உடைஞ்சி கட்டுறாங்க. இப்ப கட்டி கொண்டிருக்கும் போது பணம் போதா பேத்திரி, செலவழிக்கிறதுக்கு நிதி போதா பேத்திரி. அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு, அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் சொல்லக்கூடிய வட்டத்தை விட்டு போட்டு அதை அப்படியே வச்சு போட்டு காபாவை சுருக்கி கட்டினார்கள். வரலாறு இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். காபா சம்பந்தப்பட்ட வரலாறு அதற்கு விரிவாக நாங்கள் பேசுவோம். இப்ப தேவையான சொன்னால் இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில், அதாவது காபாவில் ஒரு பகுதியாக வட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. ரசூல்லா இஸ்ரா வைத்து மேராஜும் போயிட்டு வந்துட்டாங்க. மேராஜ் என்பது பைத்துல் மக்திஸிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி சிஜ்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி போன பயணத்தை மேராஜ் போடு. இப்போ அவங்களை அழைச்சிட்டு போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிஜ்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல நின்றுட்டாங்க. சொல்றாங்க, இதுக்கு மேல எனக்கு வாரத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாண்டி மேலே போனார்கள். அப்போது அவருடைய காதுகளுக்கு அல்லாஹ்வுடைய கலம் எழுதக்கூடிய ஓசையை கேட்டார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக உயர்ந்து சென்றார்கள். அப்பதான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருவோம் அதுக்கு. அப்ப மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப ரசூல்லா இப்ப ஹிஜ்ர் இஸ்மாயில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப குறைஷிகள் கேள்வி கேட்கிறாங்க, அவர் பைத்துல் மக்திஸ் போனார் ஒரு இரவையில், அது இப்போ அதே இரவில் 7 வானங்களை தாண்டி சிறுத்து தாண்டி போறாரு. பாப்பா ஆளு சோதிச்சு பாப்பா ஆளு கொஞ்சம் வேற உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? குறைஷிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்கிறதுக்கு பெரிய ஒரு துரும்பு கிடைச்சிட்டு என்று சரியான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்படி நேரத்தில் தான் இந்த குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகுரிப்து குர்பதன் மா குரிப்து மிஸ்லஹு கத். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட கவலை, எனக்கு ஏற்பட்ட சங்கடம். சொல்ல போற அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக போனவர்கள். அங்க போனா பைத்துல் மக்திஸில் தலைவாசல் எது, எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை வாசல் இருக்குது, இதையா பார்க்க போனாங்க ரசூலுல்லாஹ்? இதை பார்க்க போகல ரசூலுல்லாஹ். அங்க போனது அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அங்க போய் எல்லா நபிமார்களையும் பின்னால வச்சு இமாமத்து செய்து தொழுறாங்க. அப்ப இந்த கேள்வியில கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பெரிய ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிவிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட கவலை எனது வாழ்க்கையில் என்றுமே ஏற்படவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சோதனையா போயிட்டு. ரப்புல் ஆலமீன் விடுவானா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்.
லம் அத்தஸப்பத்ஹா, அவங்க கேட்ட கேள்வி ஒன்றுமே நான் உறுதிப்படுத்தல, நான் பார்க்கல. அல்லாஹு அக்பர். அப்ப சொல்றாங்க ரசூல், ஃபரஃபஅஹுல்லாஹு லி அன்துரு இலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கவலையோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆறுதல் என்னது? அப்படியே ஒரு வழக்க கொண்டே பைத்துல் மக்தஸை தூக்கி அவர் பிடிச்சு கொண்டிருக்கா வானத்தில். சுப்ஹானல்லாஹ். ஃபரஃபஅஹுல்லாஹு இலைஹி ஃபரஃபஅஹுல்லாஹு லி அன்துர் இலைஹி. நான் அப்படி பார்க்கிறேன். பார்த்து கொண்டு இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தலைவாசல் இத்தனை, சின்ன வாசல்கள் இத்தனை, இத்தனை அண்ணல்கள், இன்ன இடத்துல இருக்கு, இன்ன இடத்துல என்ன இருக்குது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதை பார்த்து கொண்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்ப கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. அது நின்ற வரலாறு. அது தொடர்ந்தா இப்ப எங்கட சப்ஜெக்டிவ் போயெல்லாம் போயிடும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் அது. சரியா? அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யஸ்அலூனி அன் ஷைஇன் இல்லா அம்பஅதுஹும் பிஹி. என்ன கேள்வி கேட்டார்களோ அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய அற்புதம். அல்லாஹ் சக்தி மிக்கவன். இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லுது, இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லுது, அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக். பல்கிஸுடைய சிம்மாசனத்தை நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முந்தி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு. அல்லாஹ் ஒரு நாடு கடந்து சென்று அங்கிருக்கக்கூடிய சிம்மாசனத்தை, பல்கிஸுடைய சிம்மாசனத்தை நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முந்தி நான் கொண்டு வரேன்னு சொல்லுது. யா அல்லாஹ். அதனால இன்னைக்கு யாராவது கொஞ்சம் பலமான வேலை இஃப்ரீத்னு சொல்லுவாங்க. கடுமையான வேலை செய்யறன பார்த்தா இஃப்ரீத் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இஃப்ரீத் மினல் ஜின். ஆனா வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொல்றார், ஆனா ஆதீக பிஹி, உங்களோட கண்ணை மூடி திறக்கிறதுக்கு நான் கொண்டு வரேன். அல்லாஹு அக்பர். எப்படி? உங்களோட கண்ணை மூடி திறக்கிறதுக்கு நான் கொண்டு வரேன். சுப்ஹானல்லாஹ். இப்ப மனிதனுக்கு ஜின்னுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா, இந்த மனிதனையும் ஜின்னையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும். அப்ப பைத்துல் மக்தஸுக்கு வந்து அல்லாஹு தஆலா வானத்தில் உயர்த்தி பிடிக்க சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அழகா பதில் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொடர்ந்து, வகத் ராயிதுனி ஃபீ ஜமாஅத்தின் மினல் அன்பியா. அப்ப நான் பார்க்கிறேன் பைத்துல் மக்தஸில எல்லா நபிமார்களும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஜமாஅத்தா இருக்காங்க எல்லாரும். அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. வைதா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் காயிமுன் யுஸல்லி, அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒப்பாக இருப்பவர் யார்? அக்ரபுன் நாஸி ஷபஹன் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, ஒரு சஹாபி, பிரபலியமான சஹாபி. உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவரை பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க தேவையில்லை, அவங்களோட ஷபஹ் தான், உருவ தோற்றம் தான். வைதா இப்ராஹிம் காயிமுன் யுஸல்லி, அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே தனியாக நின்று தொழுது கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. மூன்றாவதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க, காயிமுன் யுஸல்லி. இது எப்படி என்று எங்களுக்கு கேட்கறது ரைட் இல்லை. எப்படி போறோம்னு சொன்னா, இறந்து போனவர் எல்லாமே தொழுன்றா இப்படி என்று கேட்கறதுக்கு எங்களோட மனம் சொல்லும். அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். உதாரணமாக எல்லா நபிமார்களுடைய உடம்பையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கான், மண் தின்னாது. குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பை மண் தொடாது. எந்த அளவுக்கு சொன்னா,
நாங்க ஸ்ரீலங்கா அழைக்கிறோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னா அதை எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா மலாயிக்கமாரை வச்சிருக்கான். அவங்க எத்தி வைப்பாங்க ரசூலுல்லாஹ்க்கு. அந்த சலாத்துக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உயிரை மீட்டி கொடுக்கிறான். இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்ப எப்படின்னு கேட்டா அல்லாஹ் அறிவான். இது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்களாக வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 2500 வருஷமாக போகுது. இன்னும் ஹயாத்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு அடிபணிவதனுடைய கடமை நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கெல்லாம் அவனுக்கு அடிமைகள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தனியா பார்க்கறாங்க. 3 பேரும் தொழுது கொண்டிருக்காங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது அவங்களுடைய ஷபஹ் எப்படின்னு சொன்னால் அஷ்பஹுன் நாஸி பிஹி சாஹிபுக்கும், அவங்கள சொல்றாங்க சரியா என்ன போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில அந்த ஒப்புமை, உடல் அமைப்புல ஒப்புமை இருக்குது. அவங்களோட பரம்பரை வந்தவர் தான் இப்ராஹிம். அது பிறகு இஸ்ஹாக், அது பிறகு யாக்கூப், அப்படி தொடருது. அது பிறகு இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரை வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுடைய தோற்றத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிடுகின்றார்கள். இப்பதான் நாங்கள் விஷயத்துக்கு வரோம், எங்கள் சப்ஜெக்டுக்கு வரோம். ஃபஹானத்தி ஸலா, தொழுகைக்குரிய நேரம் வந்தது. ஃபஅமம்துஹும், நான் அவர்கள் அனைவருக்கும் இமாமாக நின்று தொழுவித்தேன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இரண்டாவது சிறப்பு. எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி தொழுவித்த சிறப்பு. ஃபலம்மா ஃபரக்து மினஸ் ஸலா, தொழுது முடிஞ்ச பிறகு கால காயில், அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த மலக்கு சொல்றாரு, யா முஹம்மத் ஹாதா மாலிக் சாஹிபுன் நார் ஃபஸல்லிம் அலைஹி. மாலிக் நெருப்பு நரகத்துக்கு சொந்தக்காரர், பொறுப்பாக்கப்பட்ட மலக்கு இதோ இருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று பக்கத்தில் இருக்கிற மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க. அப்ப ரசூல் வந்து திரும்பி பார்க்கறாங்க. ஃபல்தஃபத்து இலைஹி ஃபபதஅனி பிஸ்ஸலாம், நான் சலாம் சொல்றதுக்கு முந்தி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவா இருக்கின்றது. இதே நீண்ட வரலாறுல சுருக்கமான ஒரு செய்தி. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த நீண்ட வரலாறை கவனத்துக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தெரிவித்தது. அப்படின்னா அவங்க தான் அவர்களுக்கெல்லாம் தலைவர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லா ஃபஹ்ர, இதுல எந்த பெருமையும் கிடையாது. மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இன்னொரு சிறப்பு என்ன பண்ண சொன்னால், அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டதாக அறிவித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் முதலாவது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர் வயுத்திம்ம நிஅமதஹு அலைக் வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸ். வருது
அல்லாஹ் சொல்றான், நபியே, உமது முன்பின் பாவங்கள் அத்தனை மன்னிப்பதற்காகவும் எமது அருளை உம்மீது பூர்ணப்படுத்துவதற்காகவும் உம்மை நேரான வழியிலே செலுத்துவதற்காகவும் நாம் தெளிவான ஒரு வெற்றியை உமக்கு தந்திருக்கிறோம். அது என்ன வெற்றி? மக்கா வெற்றி. இதான் பார்த்தேன். அப்ப இந்த வெற்றி அல்லாஹ் கொடுத்த காரணத்தை பற்றி சொல்லும் போதே பல காரணங்கள் தான் சொல்றான். அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த வெற்றி கொடுக்கப்பட்டது. இதை ஹதீஸில் பார்க்கிறோம். புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா, எல்லாம் சிறப்பு வழங்கப்பட்ட நபியாக இருந்தோம், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருந்தோம், இவ்வளவுலாம் இரவையில விழித்திருந்து கஷ்டப்பட்டு கால்கள் வீங்கும் அளவுக்கு ஹத்தா தஃபத்தர கதமா, கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்கிறாங்க. யாரே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்பாவம் பின்பாவங்களை மன்னிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு கால் வீங்கும் அளவுக்கு நின்று நீங்கள் தொழுகிறீர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, இப்போதெல்லாம் சிறப்பு தந்த ரப்புக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை ரசூல் அங்கீகரிக்கிறாங்க. அதாவது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட உங்களுக்கு என்று சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, மறுக்கல. குர்ஆன்லையும் அல்லாஹ் தஆலா இந்த மக்கா என்ற மகத்தான வெற்றியை உங்களுக்கு தந்தது பல காரணங்கள், அதில் ஒன்றுதான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, உமூமு ரிசாலத்திஹி லின்னாஸி காஃபா. நாலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட சிறப்பு, ஏழை நபிமார்களுக்கு இல்லாத சிறப்பு. எனவே நபிமார்கள் இதுக்கு முன்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு தான். உதாரணமா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவனோட கௌமுக்கு மட்டும் தான் நபியா வந்தாங்க. அதே காலத்தில் இன்னொரு கௌம் இருந்திருக்கும், அதுக்கு வேற நபி. இது குர்ஆன்ல பல இடங்களில் பார்க்கலாம். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து அல்லாஹ் பேசும்போது, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாங்கள் நூஹை தூதராக அனுப்பினோம் அவருடைய சமுதாயத்துக்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு இல்லை. அன்திர் கௌமக, உங்களோட சமுதாயத்தை அச்சமுடி செய்யுங்க, அது அவங்களுக்குள்ள பணி. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரித்து அல்லாஹ் சொல்லும் போது, வஇலா ஆதின் அஹாஹும் ஹூதா, சுப்ஹானல்லாஹ். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு, ஆது சமூகத்துக்கு மட்டும்தான் நபி அனுப்பப்பட்டார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை பொறுத்தவரை சமூது கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லும் போது, வைலா சமூத அஹாஹும் சாலிஹா, சுப்ஹானல்லாஹ். இதே போல அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா ரசூலாக நபியாக அனுப்பும் போது அவருடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான், அவருடைய கௌமுக்கு மட்டும்தான் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்பால் அவங்களுக்கு பொறுப்பில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரையில்
அது அரபியாக இருந்தாலும் சரி, அஜமியாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அரபு நாட்டில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலும் மனிதனாக இருந்தால் அத்தனை மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியை உம்மை நாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நபியாக ரசூலாகவே அனுப்பினோம், அன்றி அனுப்பவில்லை. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக உம்மை நாம் ரசூலாக அனுப்பியிருக்கின்றோம். என்றாலும் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். அதனால தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டு பேர் அடிக்கிறாங்க, யூதர்கள் யூதர் என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய சமூகங்கள் அவங்களோட பேரை சொல்லி பெருமை அடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் என்ற செய்தி அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் நம்பக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி இணை வைக்கக்கூடியதாக இருப்பதையும் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. இந்த அரபிகளை விழிக்கலைங்க, மக்கா வாசிகளை விழிக்கல, மதீனா வாசிகளை விழிக்கல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை வெளித்து சொல்லுகிறார். சொல்லுங்கள், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து சொல்லிவிட்டார். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். ஆலமுல் பஷர் மட்டுமல்ல, ஆலமுல் ஜின் மட்டுமல்ல, ஜின் வர்க்கம் மனித வர்க்கம் மட்டுமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அருள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஆலம் என்பதன் பன்மை தான் ஆலமீன். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ஏழே நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத மிகச்சிறந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அவருடைய தூதுத்துவம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபியாக வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய தூதராக வந்த பிறகு, என்னை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் என்னை ஈமான் கொள்ளாமல் ஒருவர் இருந்தால் தஹலன் நார், அவன் நரகத்திலே நுழைவான் என்று சொன்னார்கள். வேதம் கொடுக்கப்பட்டதா கிறிஸ்தவர்களாக யூதர்களாக இருந்து அல்லது ஜபூர்வத்தை பின்பற்றிக் கொள்ளாக இருந்து அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுவத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸில் பார்க்கிறோம், புகாரி முஸ்லீமை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை தொற்றும் அறிவிக்கப்படுகிறது. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உதீது ஹம்சன் லம் யுதஹுன்ன அஹதுன் கப்லி. சுப்ஹானல்லாஹ். நான் 5 ஸ்பெஷல் விசேஷங்களை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்.
இதற்கு முன்னர் யாருக்குமே அதை கொடுக்கல. அப்படி அதில் நபிமார்கள் அடங்குகின்றார்கள். அந்த ஹதீஸ்ல அந்த 5ல் ஒன்றுதான் وكان النبي يبعث إلى قومه خاصة وبعثت إلى الناس عامة. அந்த 5ல் ஒன்றுதான் எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அந்தந்த கௌமுக்கு சமூகத்துக்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க. ஐந்தாவது சிறப்பு ஹாத்தமுன் நபியீன் வல் முர்சலீன். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் முத்திரையாக வந்தவர்கள், ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு பிறகு நபி கிடையாது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வரமாட்டாங்க. உம்மத் முஹம்மதுடைய ஒருவராகத்தான் வருவார். லா நபிய பஅதி, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி கிடையாது. அப்படி யாராவது நபி என்று வாதிட்டால் அவன் பொய்யன். ரசூலுல்லாஹ் ஹயாத்துக்கு நடந்துச்சு. அஸ்வதுல் அன்சின்னு சொல்லக்கூடிய ஒருவர், முசைலமத்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவங்கெல்லாம் எங்களுக்கு வஹி வருது, நாங்கள் நபின்னு வாதிட்டு கொண்டிருந்தாங்க. பொய்யான நபிமார்கள். அதிலே முசைலமத்துல் கத்தாபுடைய வரலாறு சுவையானது. சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய அத்தியாயங்கள் ஒன்று இறங்குது. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத காபிராக இருக்கிறாங்க. சூரத்துல் அஸ்ர் இறங்கினத்தோடு அவங்களோட சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிக்கிட்டு. அவர் படித்தவர், அந்த சமுதாயத்தில் குறிப்பிட்ட விரல் வெட்டக்கூடிய படித்தவர்களில் அவருடைய ஆசம் ஒருவர், கவி பாடக்கூடியவர். அவர் பார்க்கிறாரு ஒரு வரி, இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சூரா இறங்குது. அவரை காதல விழுந்துட்டு மனனம் செஞ்சிட்டாரு, மனப்பாடமாக்கிட்டார். இப்ப மூளை வேலை செய்யுது. ஓஹோ, இது நாங்க சொன்ன மாதிரி இது கவிதையும் அல்ல, இது சூன்யமும் அல்ல, இதுக்கு ஒரு அற்புதமான கவர்ச்சி இருக்குன்னு சொல்லி போட்டு மனதில் வேலை செய்யுது. இப்ப அந்த நிலையோட முசைலமத்துல் கத்தாவை சந்திக்க போறார். இந்த 2 பேரும் கூட்டாளிமார் போய் சந்திச்சு உரையாடி கொண்டிருக்கும் போது முசைலமா கேட்கிறார் அம்ர் பின் ஆஸ்ட்ட, என்னப்பா உங்களோட சாஹிபுக்கு புதுசா வந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். இந்த சாஹிப் யாரை சொல்ற? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதுசா என்ன வஹி வந்துச்சுன்னு கேட்கிறார். அவர் பட்டுடைய போட்டு வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர் என்ற அத்தியாயத்தை ஓதி காண்பிக்கிறார். முசைலமா கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள் முடிவு பார்க்கிறோம். வல் அஸ்ர் ராவுல முடியுது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் ராவுல முடியுது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர்
ராவுல முடியுது. டக்குன்னு அவருக்கு பட்டுட்டு, ஆஹா அப்படியா, உடனே சொல்றாரு எனக்கு வகி வந்துட்டு சொல்லி போட்டு. யாரு? முசைலமத்துல் கத்தாப் சொல்றாரு. அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு எங்க உனக்கு வந்த வகியை சொல்லுவாப்பம் அப்படின்னு போட்டு சொல்றார், யா வபர் யா வபர் இன்னமா அந்த உதினானி வசதர் வஹபுருக ஹபுரு நகர். வஹி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிரிக்கிறதுக்காக சொல்லுற மக்கள் படிப்பினை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அற்புதம் பாருங்க. அல் குர்ஆனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பாதுகாக்கணும் பாருங்க. முசைலமத்துல் கத்தாப் தனக்கு வந்த வஹியை சொல்றான். யா வபர். வபர் என்பது ஒரு பிராணி, அது ராவுல முடியுது. யா வபர் யா வபர் ரெண்டு விடுத்தம். இன்னமா அந்த உதனானி வசதர், உனக்கு காதும் நெஞ்சு தான் இருக்கு உனக்கு. வஹி. வஹபுருக ஹபுரு நகர், உண்ட உறைவிடம் புதைகுழி இந்த பூமி தான். அவன் சொல்லி போட்டு கற்பனை செய்து சில வார்த்தைகளை சொல்லுகின்றான். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் சிரிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் சிரிக்கிறாரு. பாருங்க அல்லாஹ்வுடைய வேலை பாருங்க. சூரத்துல் அஸ்ர் இறங்கிய நேரத்தில் சிந்திக்க வச்சிச்சு அவர். அவர் சொல்றாரு, இது அதாவது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட உண்டாத்தான் இருக்கணும். இது சூனியம் அல்ல, கவிதையும் அல்ல. அப்படி சூரத்துல் அஸ்ர் அவரை சிந்திக்க வைக்குது. ஆனா முசைலமத்துல் கத்தாப் சொன்ன வார்த்தையை கேட்டு சிரிக்கிறார். அப்ப முசைலமா கேட்கிறான் ஏன் சிரிக்கிறாங்க போட்டு. சொல்றார் வல்லாஹி இன்னக தஅலம் அன்னி அஹலம் அன்னக தக்திப். அல்லாஹு அக்பர். எவ்வளவு உறுதியா சொல்றான்னு பாருங்க. இஸ்லாத்தை ஏற்காத நிலையிலும் அந்த குர்ஆனால் கவரப்பட்ட ஒருவர் தான் அம்ர் இப்னு ஆஸ். பின்னால பிரபல்யமான ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று நீ சொல்லி போய் என்று. சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு ஆணித்தரமா மறுக்கான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹு அக்பர். அப்ப அல் குர்ஆனை பொறுத்த வரையில இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருவாங்க. அப்ப ஐந்தாவது விசேஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக, எல்லா ரசூல்மார்களுக்கும் முத்திரையாக அனுப்பியிருக்கின்றான். அந்த முத்திரை அவனோட முதுகில் இருந்துச்சு, இரண்டு தோட்பட்டைகளுக்கும் இடையில. அதை கண்டவர்களுக்கு சுவர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்மாரான் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான வரலாற்று சம்பவம். ரசூலா சஹாபாக்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சொல்றாங்க, நான் யாருக்காவது அநியாயமா அடித்திருந்தால் அல்லது நோவரி செஞ்சிருந்தால் இந்த உலகத்திலேயே என்னட்ட பழி வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். காரின் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த பண்பு, அல்லாஹ்வை சந்திக்கும் போது எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்தவனாக, எந்த மனிதனுக்கும் நோவினை செய்தவனாக, அநீதி இழைத்தவனாக சந்திக்க கூடாது என்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி. அப்போ ஒரு சஹாபி சொல்றார், யாராவது சொல்ல, நான் இந்த இடத்துல சப்புல நிற்கும் போது எனக்கு நீங்க அடிச்சு நோய் செஞ்சிருக்கீங்க அப்படின்றாங்க. சரி, எனக்கு நீ பழி வாங்கிக் கொள்ளலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மேல ஆடை போத்தி இருந்தார்கள். அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்ல, நீங்க எனக்கு அடிக்கும் போது நேர மேல் ஆடை இருக்கல, இப்ப கூட மேல ஆடை இருக்குது, ஆடை அகட்டுங்க, நான் அடிக்கிறேன் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை கீழே போட்டார்கள். அப்போது அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை முத்தமிட்டு அழுதார்கள். அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்தை அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை, அந்த நுபுவத்தை, அந்த முத்திரையை
பார்க்க வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நபி செய்தாரு. அதை முத்தமிட்டு அழுத வரலாறு இருக்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் முத்திரையாக அனுப்பப்பட்டவர்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காத்தமன் நபிய்யீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. 33ஆம் அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயத்தில் 40ஆவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுத்தவரையில் உங்களில் ஆண்களுக்கு யாரும் அவர் தந்தையாக இருந்ததில்லை. மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமன் நபிய்யீன், நபிமார்களுக்கு முத்திரை, வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் சகலதையும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் முத்திரையாக இறுதியாக வந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஹதீஸிலே பார்க்கும்போது புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்படுகின்றது, قال فضلت على الانبياء بست, எல்லா நபிமார்களை விடவும் எனக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை 6 அம்சங்களை கொண்டு தந்திருக்கிறான். ஒன்று உஅதீது ஜவாமிஹல் கலிம், சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, மிக சுருக்கமான வார்த்தை ஆனால் கருத்து விசாலமானது. ஜவாமியுல் கலீம் என்று சொல்லப்படும் அரபியில். அந்த ஜவாமியுல் கலீம் இன்றைக்கு மட்ட காண முடியாது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு சிறப்பு. இரண்டாவதாக வனுசிர்து பிர்ருஅப், யுத்தத்துக்கு கிளம்பினாங்கன்னு சொன்னா மசீரத ஷஹர், ஒரு மாத காலம் பிரயாணம் செய்து அடையக்கூடிய தூரம் இருக்கும் போது நிராகரிக்கக்கூடிய காபிர்களுக்கு, எதிர்முறையில் இருக்கக்கூடிய விரோதிகளுக்கு நடுக்கம் போடும். அந்த உதவி அல்லாஹ் செஞ்சிருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுசிர்து பிர்ருஅப், படையெடுத்து கொண்டு வாராங்கன்னு கேள்விப்பட்டாலே காபிருக்கு நடுக்கம் முடிச்சிடும். இது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது, எந்த நபிக்கும் கொடுக்காது. யுத்தத்தில் கிடைத்த கனிமத்து பொருள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டது, இதற்கு முன் எந்த ஒரு நபிக்கும் ஹலாலாக்கப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் விரிவா வரும் பின்னால. வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூமி தைமம் செய்து சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் தொழக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். எந்த இடத்துல தொழுகை எத்துறவோ நஜீஸ் இல்லாடி தொழ வேண்டியதான். பள்ளிக்குத்தான் போய் தொழணும் கட்டாயம் இல்லாது, பள்ளிக்கு வர வேண்டிய இருக்கிறவர்கள், ஊரில் இருப்பவர்கள், பாங்கு சத்தம் கேட்பவர்கள் பள்ளிக்கு வர வேணும். பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறோம், பள்ளியை தேடி போய்த்தான் தொழணும் கட்டாயம் இல்லை, எந்த இடத்துலையும் தொழலாம் எங்களுக்கு. அதனால் நான் பார்க்க அரபு நாடுகளில் பிரயாணம் போய் பெரிய நீண்ட பிரயாணம் போய் கொண்டிருப்பாங்க, 6, 7, 8 மணித்தியாலம் போகக்கூடிய பிரயாணம். தொழுவுக்கு நேரம் வந்துச்சுன்னா அங்கே அவரத்தில் பாறை வரத்தை நிப்பாட்டுவாங்க, விரிப்பை போடுவாங்க, ஜமாத்தா தொழுவாங்க. ஒதுச்சையை தண்ணி தான் ஒழிச்செய்வாங்க, ஒழிச்சை தண்ணியில் அணிஞ்சினால் மண்ணை கொண்டு தயமே செஞ்சு கொள்வாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு. வஉர்சில்து இலல் ஹல்கி காஃபா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டேன். இது அடுத்தது கடைசியாக இந்த தலைப்புக்கு தேவையான வஹதம பி அன்-நுபுவா, அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு நுபுவத்தை முடித்து விட்டான். அதுக்கு நபி கிடையாது. மற்ற நபிமார்கள் காலத்தில் ஒரு நபி ஹயாத் இருக்கும்போது இன்னொரு நபி வருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் அவங்களோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க.
சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நபியுடைய காலத்தில் இந்த நபி வருவார் அந்த சமூகத்துக்கு, அந்த கவுமுக்கு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் மூலமாக நுபுவத்து முத்திரை பெற்றுவிட்டது, முடிவுற்று விட்டது. அதுக்கப்புறம் நபி கிடையாது. இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு பகாஉ முஅஜிஸத்திஹி அல் குர்ஆன் இலா யௌமில் தீன், இலா யௌமில் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன் கியாம நாள் வரையிலும் நீடிக்கக்கூடிய ஒரு அற்புதம். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இதுக்கு முன்னால வந்த வேதங்கள் எல்லாம், பிரபல்யமான வேதங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக வாக்களிக்கல. தௌராத், இன்ஜீல், ஜபூர், சுஹுஃபுகள் இதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் புதிய பழைய என்று புதிய அந்த என்ன புதிய என்ன சொல்லுவாங்க? இல்லை பைபிள் இல்லை, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவார்கள். அது புதுசு பழசி. குர்ஆன்ல அப்படி கிடையாது. அதே நேரத்தில் இருக்கக்கூடியதிலையும் எத்தனையோ தில்லு முள்ளுகள், எத்தனையோ இடைச்சொருகல்கள் மாற்றப்பட்டு குளறுபடியாக இருக்கின்றன. அங்கே எதுவுமே தெளிவாக இல்லை. இது குர்ஆனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை வேதங்களுக்கும் அத்தனை சுஹுஃபுகளுக்கும் இதே நிலைதான். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்த வரையில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உத்தரவாதம் வழங்கி இருக்கிறான், அதை இறுதி நாள் வரை பாதுகாப்பதாக. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நிச்சயமாக நாங்கள் தான் ذிக்ர் என்ற இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நிச்சயமாக நாங்களே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார். இதனால் ஹதீஸில் பார்க்கிறோம். நேரம் போகுது, பரவாயில்லையா? புகாரில் பதிவாய்க்கக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமினல் அம்பியா நபியுன் இல்லா உஅதிய மா மிஸ்லஹு ஆமன் அலைஹில் பஷர். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அவர் நபிதான் என்று நம்பக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு நபியையும் அல்லாஹ் தஆலா அத்தாட்சி இல்லாமல் அனுப்பவில்லை. அற்புதங்கள், அது மனிதனால செய்ய, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. மூசா அலை, உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில தடிய வச்சு கொண்டு ஆட்டுக்கு கொலைகளை தட்டி கொடுக்குறாங்க. களைப்பு வரும்போது சாஞ்சு கொள்றாங்க. அதில் இப்போ அல்லாஹ் கேட்குறான் வந்து மா தில்க பியமீனிக யா மூசா, மூசாதே உமது வலது கரத்தில் இருப்பது என்ன? காலஹிய அசாய, அது என்னுடைய தடி. அத்தவக்கவ் அலையா வஹுஷு பிஹா லா கனமி, களைப்பு வந்து அதில் நான் சாஞ்சு கொள்வேன், என்னுடைய ஆடுகளுக்கு கொலைகளை தட்டி கொடுப்பேன். அஹுஷு பிஹா லா கனமி, அல்கியா யா மூசா, வீசுகாத, போடுங்க பூமியில. ஃபைதாஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, மிக பிரமாண்டமான ஒரு பாம்பாக கம்பு மாறுது. அல்லாஹ்வுடைய அற்புதம். அப்ப இதை ஏன் கொடுத்தான்? அந்த காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஃபிரௌன், அவன் பொய்யன் என்பதை நிரூபிப்பதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் ஒன்று. இது போல எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது அவர் அல்லாஹ்வுடைய நபிதான், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் தான், அவர் சொல்வது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை மக்கள் நம்புவதற்கான அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாரையும் சும்மா அனுப்பல. அதான் சொல்றான், மா மினல் அம்பியா நபியுன் இல்லா உஅதிய மா மிஸ்லஹு ஆமன அலைஹில் பஷர். அந்த அற்புதங்களை பார்த்து போட்டு மக்கள் நம்பி ஈமான் கொண்டிருக்காங்க.
வைன்னமா கான அல்லதி ஊதீது வஹ்யன். எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் வஹி, அல் குர்ஆன். அவ்ஹாஹுல்லாஹு இலைய, எனக்கு அல்லாஹு தஆலா வஹி மூலம் அறிவித்தான். ஃபஅர்ஜூ அன் அகூன அக்ஸரஹும் தாபிஅன் யௌமல் கியாமா. ஆகவே நாளை மறுமையில எல்லாரை விடவும் அதிகமாக என்னை கொண்டு நம்பியவர்களாக, என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, என்னை பின்தொடர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் குர்ஆனுக்கு சொல்லப்படும் வாழும் அற்புதம். இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த உலகம் அழிகிற வரையிலையும் அதை படிக்கிறவன் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறான். வாழும் அற்புதம். காலத்துக்கு காலம் அதை படிக்கிறவன், வாசிக்கிறவன், அவன் பெரிய ஆய்வாளன் இருப்பான், பெரிய டாக்டரா இருப்பான், பெரிய சிந்தனையாளர் இருப்பான். குர்ஆனை படிச்சு போட்டு ஓஹோ நம்மட சிந்தனைகள், நம்ம அறிவெல்லாம் இந்த குர்ஆனுக்கு முன்னால தூசி, இது அல்லாஹ்வுடைய வேதமாத்தா இருக்க வேண்டும் என்று நம்பி இஸ்லாத்தின் பால் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். இது கியாம நாள் வரை தொடரும். அதனால மாலை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் தான் அதிகமான சமூகமாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். 6 விசேஷங்களை, சிறப்புகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை, ஏறி நபிமார்களுக்கு கொடுக்காத சிறப்புகளை, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு தலைவராக, சிறத்திருந்த மனிதராக, மிகச்சிறந்த பண்புள்ளவராக அல்லாஹு தஆலா ஆக்குவதற்கான காரணம், அதற்கான நியாயம் என்ன என்பதை இந்த விசேஷங்கள், சிறப்புகள் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்கின்றன. அடுத்த பாடத்தில் பார்ப்போம். பார்ப்பதன் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ரசூல், மிகச்சிறந்த நபி, அவர்களை விட சிறந்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டிச் சென்ற வழியை முழுமையாக கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.